கேட்டேன், இன்னும் கேட்கவே இல்ல. இப்பதான் எனக்கு தோணுச்சு இவங்க எல்லாம் சொன்ன. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். என்ன கேட்ட? 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். என்ன கேட்ட? 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? என்னடி நாய்? நக்கலா? கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். வீடு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். ஒரே பண்ணா? இல்ல, அண்ணன் இருக்கான். நானுமே நியாயமா கேக்குறேன். அவருக்கு ரெண்டு பேரும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது மாத்தணும். பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் போதே குத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ சொன்ன பத்தியா, அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. எனக்கு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும். மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன். நார்த் இந்தியன் தான். அதே ஸ்டைல்ல பண்ண முடியும். சங்கீத் நிறைய எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூப்பிடணும், பெருசா பண்ணணும். இங்க இருந்து செங்கல்பட்டு போறோம். அங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து ஒரு 4 நாள் மஞ்சக்கரை வாங்கி ஒரு கழுத்துல கட்டி மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் கூட நம்ம காலையிலே விழுந்து கிடப்பாரா? எதுக்காக? கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சனும். அதானே மச்சான், சூப்பர் ஐடியா கொடுத்தாண்டா. டேய், நாம நேரடியா செங்கல்பட்டுக்கு அடுத்த பஸ் பிடிச்சு போறோம். இவ்வளவு கொழுப்பெல்லாம் அடக்குறோம். எனக்கு டிமாண்ட் எல்லாம் இப்ப எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது. எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும். இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே இன்னொரு வாட்டி அவங்க பேசணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும். நம்மள பத்தி வெளியே போய் பேசணும், அப்படி செய்யணும். பேசுற அவளுக்கு சொன்னாலும் அதை சொல்றாங்க. வரட்டு இன்னைக்கு அவளை அப்படியே அக்கா பிரிச்சு மெஞ்சு. நான் என் அம்மாட்ட என்ன கேக்குறேன்னா, அவங்களோட சாரீஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் அவங்க என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுணும் என் பேர்ல. ஏன் பணமா கேக்குறீங்க? அது என் பேர்ல இருக்கும். நான் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவளுக்கு அதை விட ஒருபடி மேல போய் அவளுக்கு நம்மள பெர்மனன்ட் சர்வெண்டாவே ஆக்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற நீ? பின்ன என்னடா அறிவிட்ட நாதாய். அவங்க பெரிய கலெக்டர் மாதிரி போன்ல உத்தரவு போடுவாங்க. அதை கேட்டு வந்து சொல்றியா? வெட்கம் கெட்ட பையன போடா இவன. இங்க இருந்து எப்படி அடிக்குது அவள? இந்த போன் இருக்கிறவங்க பேசுறாங்க. ஆமா, இனிமேல் இந்த போன் இங்க இருக்க கூடாது. ஐயோ, ஏய், அது எங்க வீட்டு போன்றா? என்ன பண்ணலாம்? போன் எல்லாம் ஒன்னால நீ எனக்கு சும்மா இருக்காம. எங்க சமுதாயத்துல எங்க பெண்கள் சுதந்திரமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே இது ஒரு சிறந்த சமுதாயம்ன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும். அதனால அவங்களுக்கு இலக்காரமா போச்சு. நீங்க அந்த வீட்லயே இருங்க, அந்த வீட்டை விட்டு போங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வில்லி இல்ல நீங்க நினைச்சிருக்க அளவுக்கு. அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார சோறு போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளவு தனாவட்டு. அது என் பேர்ல இருக்கட்டும். சரி, அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே, மனசு உனக்கு விட்ட வேண்டியதுதானே? அவ்வளவு பெரிய மனசு இல்லமா எனக்கு. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் ஒன்னும் பெருசா கேட்கல. இவங்க கேக்குற மாதிரி வீடு கார்ல நான் கேட்கல. சின்னதா சங்கீத் 50 lakhsங்கிறது எங்க சார்? 50 வருஷம் விளையாட்டா போச்சானே. 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவார்டர் போட்டு குப்பரப்படுத்திருக்கேன். இவளுக்கு தொல்லை எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்.